மக்களே இன்னைக்கு ஐபிஎலோட ஃபைனலுங்க. இன்னைக்கு ஐபிஎல் ஃபைனல் பார்க்கறதுக்கு எக்கச்சக்கமான கிரௌட் நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் கூடியிருந்துச்சு. ஆர்சிபி இந்த மேட்ச் ஜெயிச்சாகணும்ட்டு எக்கச்சக்கமான பிளேயர்ஸுங்க. ரெண்டு பேருமே இது வரைக்கும் கப்படிக்கலாடும் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் எல்லாருமே ஆர்சிபி அடிச்சா நல்லா இருக்கும்பா அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. இன்னைக்கு மேட்சோட டாஸ் பஞ்சாபுக்கு தான் விழுந்துச்சு. நாங்கள் பவுலிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸ்டார்டிங்லேயே சால்ட்டோட விக்கெட் போனதுனால விராட் கோலி கொஞ்சம் நிதானமாக ஆட ஆரம்பிச்சிட்டாப்ல. சால்ட்டுக்கு அப்புறம் வந்த மயங்க் அகர்வாலும் ஒரு டீசென்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. இருந்தாலும் பஞ்சாப் பவுலிங் எல்லாம் இன்னைக்கு சும்மா சொல்லக்கூடாதுங்க, வேற லெவலில் பவுலிங் போட்டாங்க. விராட் கோலியே கிட்டத்தட்ட 3 4 தான் அடிச்சிருந்தாரு. அப்படியே திணறிட்டு தான் இருந்தாரு. உமர் சாய் ஓவர்ல விராட் கோலி அவுட் ஆகுறாருங்க. விராட் கோலி அவுட் ஆனதுக்கு அப்புறமா தான் வந்து இறங்கினாரு ஜித்தேஷ் சர்மா வந்து ஒரு 2-3 சிக்ஸரை பொளந்து கட்டினதுக்கு அப்புறமா தான் ஆர்சிபியோட ஸ்கோர் அப்படியே மெல்ல இன்க்ரீஸ் ஆச்சு. சீரியஸ்லி முக்கியமான சமயத்துல எல்லாம் ஜித்தேஷ் சர்மா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு வராங்க. ரொம்ப நேரமா டேக்கிட்டு இருந்த லிவின்ஸ்டனும் ஜேமிசன் ஓவர்ல ஒரு 6 அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டாப்ல. ஜேமிசன் போட்ட அந்த ஓவர்ல தாங்க 3 6 3 வைடுன்னு சொல்லிட்டு ஆர்சிபிக்கு ஒரு அருமையான ஓவரா அமைஞ்சது. ஜித்தேஷ் சர்மா அடுத்த ஓவரே அவுட் ஆக ரொமோரியோ ஷெபர்டும் வந்து அதிரடியா விளையாண்டாரு. ஒரு 4 ஒரு 6 சொல்லிட்டு அவரும் 17 ரன் அடிச்சாருங்க. கடைசி ஓவர் ஹர்ஷ்தீப் சிங் ரொம்ப அருமையா போட்டாரு. ரொமோரியோ ஷெபர்ட் அவுட் ஆகாம இருந்திருந்தா இந்த ஸ்கோர் கண்டிப்பா 200 தாண்டி இருக்கும். ஆனா அவர் அவுட் ஆனதுக்கு அப்புறமா பின்னாடி வந்தவங்க எல்லாம் கடைசி ஓவர்ல வரிசையா வெளியே போயிட்டாங்க. ஒரே ஓவர்ல 3 விக்கெட்டுங்க. 190 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க ஆர்சிபி. 191 பஞ்சாபுக்கு டார்கெட். எனக்கு என்னமோ பஞ்சாப் இந்த ஸ்கோரை சேஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க தோணுது. சேசிங்ல 6 மேட்ச்ல 5 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஒரே மேட்ச் தான் தோத்துருக்காங்க. இந்த கோப்பை யாருக்குன்னு நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க.